வணக்கம் தமிழா, வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெகுலர் வீடியோ தான். அதாவது ஒரு குழம்பு ரெசிபி, பாவக்காய் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம முதல்ல ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி வச்சு சுட தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறோம். ஏன் சுட தண்ணி ஊற்றுறோன்னா ஃபாஸ்ட்டாகவும் ஊறிடும், நிறைய ஜூஸும் எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். அதுக்காக தான் சுட தண்ணி போட்டு ஊற வைக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய பாத்திரத்தில் கல்லுப்பு சேர்த்து இந்த பாவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். நாங்கள் இங்கே 1/2 கிலோ பாவக்காய் எடுத்துருக்கோம் 4 பேருக்கு. இந்த பாவக்காவை நல்லா அந்த உப்பில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி போட்டு ஊற வச்சுக்கோங்க. ஒரு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா அதில் இருக்க கசப்பெல்லாம் போயிடும். ஏன்னா இது கசப்பே இல்லாத பாவக்காய் குழம்பு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் தக்காளி பச்சையாகவே அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், நாங்கள் இங்கே 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம், அதை ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். 2 தக்காளி அதையும் ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு பெரிய பூண்டு ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், தேவையான அளவு மஞ்சத்தூள் அண்ட் உப்பு. இதுதான் இந்த பாவக்காய் குழம்புக்கு தேவை. இதை நாங்கள் ஒரு கருப்பு கலர் கல் சட்டியில் தான் இதை பண்ண போகிறோம். இதுக்கு முதல்ல நம்ம சட்டி எடுத்து அடுப்பு மேலே வச்சு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குவோங்க. இங்கே நாங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லெண்ணெய் ஒரு 4 கரண்டி ஊற்றிக்கோங்க. 4 கரண்டி சின்ன குழி கரண்டியில். அதுக்கப்புறம் வீட்டிலேயே செஞ்ச வடகம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வடகத்தை போட்டு நல்லா வடகம் பொரிஞ்சப்பறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் எப்பயும் சொல்கிற மாதிரி வெங்காயம் கிளாஸ் பதத்துக்கு வந்தோடனே பூண்டை சேர்த்துக்கோங்க. பூண்டை சேர்த்து வதக்கிட்டு அப்படியே நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க நல்ல பழுத்த தக்காளியை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, ஒரே ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி போட்டு அந்த விழுதியும் சேர்த்துக்கோங்க. இது குழம்புக்கு திக்னஸும் மனமும் டேஸ்ட்டும் கொடுக்கும். இதெல்லாம் நல்லா வதங்கின அப்புறம் நம்ம எடுத்து வச்சு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, 1 ஹவர் கல்லுப்பு போட்டு தண்ணியில் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, உப்பு தண்ணியில், அந்த பாவக்காவை சேர்த்துக்கோங்க. நம்ம இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாவக்காயில் இருக்க கசப்பு எடுக்கிறன்ற பேரில் சக்கரை தண்ணியில் ஊற வைப்பாங்க, இல்லை உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுப்பாங்க. ஆனால் உள்ளே இருக்க விதையோடு சாப்பிட்டா தான் ஸ்ட்ரென்த்து. அதெல்லாம் நாங்கள் எதுவுமே ரிமூவ் பண்ணல. ஜஸ்ட்டு உப்பு தண்ணியில் 1 மணி நேரம் ஊற வச்சு பாருங்கள், சூப்பராக பாவக்காய் ரெடி ஆகிடும். இந்த உப்பு தண்ணியில் ஊற வச்சுருக்காது ஏற்கனவே பாவக்காயில் உப்பு இருக்கிறதால அளவாக உப்பு சேர்த்துக்கோங்க குழம்புக்கு. கூடவே மஞ்சத்தூள், தேவையான அளவு மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் இங்கே சேர்த்துருக்கோம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே சுடத்தண்ணியில் ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா புளி, எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி, அதையும் சேர்த்துக்கோங்க. அந்த புளி தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இந்த புளி தண்ணியில் எப்படியும் இது ஒரு 20 நிமிஷம் கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பாவக்காய் வேகணும். பாவக்காய் வெந்தப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு சிட்டிக்கு வெள்ளத்தை சேர்த்திங்கன்னா ரொம்ப சுவையான பாவக்காய் குழம்பு ரெசிபி ரெடி. இந்த பாவக்காய் குழம்பு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும், ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, நல்லா இருக்காது. இந்த பாவக்காய் எப்படி வெந்திருக்குன்னு அவங்க காட்டுறாங்க பாருங்கள், எப்படி பூ மாதிரி வெந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு எங்கள் சேனலான தமிழ்நாடு ஃபேமிலியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.